வெல்கம் டு கணினியாக. நம்ம இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா MongoDB ரெப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி MongoDB இன்ஸ்டலேஷன் பத்தி பார்த்துருக்கோம். சிங்கிளா விண்டோஸ்லயும் லினக்ஸ்லயும் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்துருக்கோம். MongoDB தான் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த செஷன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா MongoDB ரெப்ளிகேஷன், அதாவது MongoDB 3 நோட் ரெப்ளிகேஷனை பத்தி பார்க்க போறோம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு Hyper-V லேப் செட்டப்ல 3 லினக்ஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்க போறோம். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஓஎஸ் இது பண்ணிக்க போறோம்னா ஆரக்கிள் லினக்ஸ் ஓஎஸ் வெர்ஷன் எடுத்திருக்கோம். 9. ஆரக்கிள் 9 எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு நோட்லையும் ஹோஸ்ட் நேம் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்றோம். அப்புறம் MongoDB-யை வந்து இன்ஸ்டால் பண்றோம். அப்புறம் அதை எப்படி ரெப்ளிகேஷன் நோடா எப்படி சேஞ்ச் பண்றதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ அப்புறம் ரெப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு MongoDB ரெப்ளிகேஷனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் MongoDB இன்ஸ்டலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றை வந்து பிரைமரி நோடாகவும் மற்ற 2 செகண்டரி நோடாகவும் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ண போறோம். ஓகே, ஸோ 3 நோடுக்கும் ப்ரியாரிட்டி எதுவுமே செட் பண்ண போறது இல்லை. ஓகே, எது டவுன் ஆனாலும் இப்போ 3 நோடு இருக்குன்னா ஏதாவது ஒரு நோடு பிரைமரியா இருக்கும். சப்போஸ் செகண்ட் நோடு டவுன் ஆனா தேர்ட் நோடு பிரைமரி ஆகும். சப்போஸ் தேர்ட் நோடு டவுன் ஆனா செகண்ட் நோட் பிரைமரி ஆகும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு டேட்டாபேஸ் MongoDB டேட்டாபேஸ்ல உங்களுக்கு வந்து எந்த இன்டரப்ஷனும் இருக்காது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தா ரன் ஆகும் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செஷனில். ஸோ அதுக்கு ஸ்மால் ஒரு டயக்ராம் பார்த்தீங்கன்னா, இப்போ MongoDB ரிப்ளிகா செட்டுக்கு எல்லா MongoDB-லையும் நம்ம ஒரு ரிப்ளிகா செட் நேம் வந்து செட் பண்ணிடுவோம். அதுதான் வந்து RS0 கொடுக்கும். ஓகே, ஸோ ஒரு இது பிரைமரி நோடு, அதுதான் பிரைமரியா இருக்கும். அதுல இருந்து 2 செகண்டரிக்கும் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த பிரைமரி நோடு உங்களுக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த செகண்டரி நோடு 2 செகண்ட் பிரைமரி ஆயிரும், நோடு 3 வந்து செகண்டரி ஆயிரும். சப்போஸ் நோடு 3 டவுன் ஆயிடுச்சுன்னா நோடு 1 பிரைமரி ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு மாறி மாறி செகண்டரி ஆர் பிரைமரி வந்து ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ப்ரியாரிட்டி இல்லாதனால எது ஃபர்ஸ்ட் இதாகுதோ அது பிரைமரியா வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். ஓகே, ஸோ அப்போ நோ ப்ரியாரிட்டி அது எப்படி ரெப்ளிகேஷன் செட்டப் எப்படி ரெடி பண்றது பற்றி தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்படி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து ப்ரியாரிட்டி எப்படி செட் பண்றது, ஆர்பிட்டர் எப்படி செட் பண்றது, இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் இது இருக்கு. அது அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எப்படி ரெப்ளிகேஷன் வித்தவுட் ப்ரியாரிட்டி செட்டப் ரெப்ளிகேஷன் எப்படி செட்டப் பண்றதை பத்தி பார்ப்போம்.